எப்பயுமே நம்ம ஒரு விஷயம் செய்யும்போது நமக்கு நிறைய இடையூறுகள் வரும். அப்படி தான் தினமொரு பக்கத்துக்கும் மனதளவில் சில இடையூறுகள். பட் அதையெல்லாம் தாண்டி இல்லை இது நிறுத்தக்கூடாது, இதை கேப் விடக்கூடாது. ஏன் அப்படின்னாக்கா நம்ம செய்கிற எல்லா விஷயங்களும் நமக்கு வந்து ஒரு செக் பாயிண்ட் மாதிரி தான். இது வந்து கண்டினியூஸாக செய்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து நடக்கும், எல்லா விஷயத்துலையுமே நடக்கும். யார் எந்த விஷயம் முன்முனைப்பாக செய்ய ஆரம்பித்தாலும் அந்த விஷயத்தில் இடையூறுகள் கண்டிப்பாக வரும். ஏன் அப்படின்னாக்கா இயற்கை, பிரபஞ்சம், கடவுள், நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த மொழி பிடிச்சிருக்கோ அந்த மொழியை நீங்கள் வச்சுக்கலாம். அப்போது அது நம்ம வந்து இவன் கரெக்டாக செய்கிறானா இல்லையா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணும். அந்த செக் பாயிண்ட்டில் எனக்கு ஒரு வாரம் கேப் விழுந்துருச்சு. இதுக்கப்புறம் அந்த கேப் வராது அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் திருப்பியும் உங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். தினமொரு பக்கத்தில் இருந்து நிறைய புத்தகங்களை பற்றி நம்ம விமர்சிப்போம். விமர்சனம் அப்படிங்கிறது கிடையாது, அந்த புத்தகத்தில் இருக்க சாராம்சத்தை எடுத்து நம்மளோட வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நமக்கான வெற்றிகள் குவியும் அப்படிங்கிறது தான் உண்மை. தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. தேங்க்யூ.